friends, வணக்கம். Welcome to Pondy's Little Princess. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே wish you many more happy returns of the day. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். மெயினா குட்டீஸ்க்கு டீன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச பீஸாவை கடையிலலாம் வாங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பட் அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பீஸா பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், குடைமிளகாய், ஸ்வீட் கார்ன், தக்காளி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 50% மட்டும் நல்லா குக் ஆனால் போதும். இன்றைக்கி நம்ம பன் பீஸாவை ஓவனில் செய்ய போகிறதில்ல, நம்ம வீட்லேயே எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் முன்னாடியே இந்த வெஜிடபிள்ஸை 2 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இதுவே நீங்கள் ஓவனில் செய்ய போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக நீங்கள் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வதங்கிடுச்சு. வெஜிடபிள்ஸை ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்ம பன் பீஸாவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம பீஸாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா பரவாயில்ல, இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு, காரத்துக்கு மிளகாய் பொடி. நார்மலாக பீஸாவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா காரம் ஈவனாக இருக்காது. மிளகாய் பொடி ஆட் பண்ணிங்கன்னா காரம் எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கும். அதனால நான் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 கப் கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சீஸ், உப்பு, மிளகாய் பொடி, டொமேட்டோ கெச்சப்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பன் பீஸாவை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. கடாய்க்கு சென்டராக நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவனில் பேக் பண்ணிக்கலாம். பட் ஓவன் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு கடாய் ரெடி பண்ணியாச்சு. ஓவனை எப்படி நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் இந்த கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அது நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே காமிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம பன் பீஸாவுக்கு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் பன்னை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதில் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்டஃப் பண்ணணும். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரைப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஷேப்பில் நம்ம பன் வந்து ரெடி ஆகிடும். பன்னு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கத்தியில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பன் பீஸாவுக்கு பன்னும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பன்னுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ்லலாம் நம்ம ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன் பீஸாவுக்கு ஸ்டஃபிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இடம் விடாமல் எல்லா கேப்ஸ்லையுமே நம்ம ஸ்டஃபிங்கை நல்லா ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த மொசரல்லா சீஸை நம்ம பன் பீஸாவுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. நம்ம பன் பீஸாவுக்கு ஸ்டஃபிங்லேயும் நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேயும் நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சீஸியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நம்ம பன் பீஸாவை பேக் பண்ண போகிறோம். ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவனில் பேக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக நம்ம வீட்லேயே எப்படி கடாய் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கடாயை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்.
ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு சின்னதாக பிளேட் வச்சுக்கோங்க. இந்த பிளேட்டில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னை பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன் பீஸாவை நம்ம பிளேட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாண்டு நல்லா சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ப்ரீஹீட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிட்டில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே பேப்பரை அந்த கேப்பில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹீட் நல்லா வெளியில் போகாமல் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம பீஸாவை 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பன் பீஸா இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க நம்ம சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கான்னு. மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீஸ்லாம் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பன் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளேலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சீஸியான நம்ம பன் பீஸா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம பன் பீஸா இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெஜிடபிள்ஸே சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.